இன்னும் 24 மணி நேரம்தான். எல்லாரும் கண்டிப்பாக வாக்களிக்க வேண்டிய சூழலில் இருக்கிறீங்க. எல்லா மக்களும் இந்த தேர்தலை புறக்கணிக்காமல் வாக்களிங்க முதல்ல. அப்புறம் பெரும்பாலான மக்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய முடிவுகளை முன்கூட்டியே எடுத்து வச்சுருப்பீங்க. அதுலேயும் இந்த குறிப்பாக இந்த அரசியல் முடிவுகளை ரொம்ப ரொம்ப முன்னாடியே எடுத்து வச்சுருப்பீங்க. எல்லாரும் நினைக்கிறீங்க, எங்கள் பிள்ளைங்க அப்படி இருக்கிறாங்க, எங்கள் பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு என் வயசில் இருக்கிறவங்க எல்லாம் நம்புகிறீங்க. என் பிள்ளைங்க படிக்க போகும்போது சிறந்த கல்வி கிடைக்குது. ஆனால் அந்த கல்விக்கு நம்ம கொடுக்குற காசு எவ்வளோ? அந்த கல்வியாளர்கள் நம்மளுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கான சூழலில் இருந்து வர்றாங்களான்னு கூட நமக்கு தெரியாது. இன்றைக்கி மக்கள் அரசு பள்ளிக்கூடங்களை தவிர்த்து தனியார் பள்ளிக்கூடங்களை நம்புறதுக்கான அரசியல் மட்டும்தான் இங்கே கட்டமைச்சு வச்சுருக்காங்க, திராவிட அரசியல். அதனால் இந்த திராவிட அரசியலை மொத்தமாக தவிருங்க. அடுத்தது திரையிலேருந்து வரக்கூடிய அரசியல். அதை விட கேவலமான அரசியல் வேறு எதுவுமே இல்லை. ஏற்கனவே திரையிலேருந்து 2 பேர் வந்துட்டாங்க, இங்கே தமிழ்நாட்டை ஆளவும் செஞ்சிட்டாங்க. முக்கியமாக உங்களுக்கு தெரியாத நபர்கள் இல்லை, அவங்க யாரும் அவங்களுக்கு தனி பேர் போட்டு சொல்லணும்னு இல்லை. அவங்க கொண்டு வந்ததில் ஒரு திட்டத்தை சொல்லுங்கள். இல்லை அம்மா உணவகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிலர்லாம் பேசுவாங்க. அது அம்மா உணவகம் ஒரு நீர்த்து போன திட்டம். அது எப்படிப்பட்ட திட்டம்னா, பள்ளி கல்வித்துறையில் ஒரு சத்துணவு திட்டத்தை அதுக்கு முன்னாடி ஒரு நடிகர் எப்படி கொண்டு வந்தாரோ அதே மாதிரி இதுவும் அதோட ஒரு எக்ஸ்டென்ஷன் மட்டும்தான். எப்படி காமராஜர் மதிய உணவு கொடுக்கணும்னு நினச்சாரோ அதுக்கு அவர் காலத்தில் என்னெல்லாம் இருந்ததோ அதை வச்சு செயல்படுத்தினார். அதுக்கப்புறம் சத்துணவு திட்டத்துன்னு அது பேர் மாற்றி போட்டு அதுக்கு டேக்லைன் போட்டுக்கிட்ட ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஒரு நடிகர் திகழ்ந்தார். அந்த நடிகருக்கு அப்புறம் அதே திட்டத்தை இன்னும் பொதுமக்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு திட்டத்தை வச்சுக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான சிற்றுண்டி இல்லைன்னா மதிய உணவு இவ்வளோ விலையில் கொடுக்க தெரிஞ்ச அரசாங்கம் தண்ணியை விற்றுச்சு. இவ்வளோ விலையில் உணவு கொடுக்க முடிஞ்ச அரசாங்கம் மக்களுடைய வாழ்க்கையை உயர்த்ததை பற்றி பேசலை. மக்கள் ஏழ்மையாக இருக்கிறாங்க, அதனால் இவ்வளோத்தில் நடக்கும். மக்கள் கூலி தொழிலாளியாக இருக்காங்க, அதனால் இவ்வளோத்தில் சாப்பாடு நடக்கும். மக்கள் தினம் தினம் காலையில் உணவு சாப்பிட முடியாமல் இருக்கிறாங்க, இங்கே தான் எல்லோரும் சாப்பிட்டாங்க. அது எவ்வளோ நல்ல திட்டம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஊடகமும் அதை திட்டத்தை பெருசாக்குறதுக்கு காட்டுறது போலேயே அவங்களுடைய சொந்த அரசியல் லாபத்துக்கு வேண்டி அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. இந்த ஊடகங்கள் இதை எல்லாத்தையும் ஒரு நல்லதுன்னு சொல்கிற அளவுக்கு வச்சுருந்தா இவங்க செய்த கேவல விஷயத்தை சொல்லியிருக்கணும் இல்லையா? அந்த அம்மா ஹாஸ்பிட்டலில் எத்தனை நாள் கிடந்துச்சு? எவனாவது அதை வெளியே சொன்னானா? அந்த அம்மா சாகிறது வரைக்கும் இட்லி சாப்பிட்டாங்கோ அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு கதை ஓட்டினானுங்க. நம்மளும் அதை நம்பி கூவி அந்த அரசியலில் எவ்வளோ பெரிய ஆளுமை தெரியுமா அப்படின்னு நம்புகிறோம். அதெல்லாம் முட்டாள்தனம். அது எல்லாத்தையும் தவிர்த்துக்கிட்டு தமிழ் மக்கள் மொத்தமாக நாம் தமிழருக்கு வாக்கு தாருங்க.